ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்கிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தின் தீர்க்கு தரிசனத்தை உச்சரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படும் போது உடப்பாகிய மேசியா வாரம் மற்றும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் அப்படி ஆகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல. நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜல பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு வார வழங்கும் அனைவருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணியையும் ஒளிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளுடைய பாலாக்குகிறவன் இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குகிறவன் மேல் தீர் மட்டும் சோரியும் என்றார். போன வாரம் நம்ம முதல் 2 பாயிண்டை பார்த்தோம். அதுதானே எதெல்லாம் பார்த்தோம்? மீறுதலை தவிர்ப்பதற்கும் இந்த 2 நம்ம போன வாரம் பார்த்தோம். அது தொடர்ந்து இந்த வாரம் மற்றதை பார்க்கலாம். இப்போது பைபிள் எது சொல்லுது அப்படின்னா, தானியேல் தீர்க்கதரிசி சொல்கிற வார்த்தை நம்மளுக்கு சொன்னேன். இது கிமு 606 தானியேல் சிறைப்பட்டு போனான். 538 கிமு 538 அவன் தரிசனம் கண்டான். அப்போ ஏற்கனவே 68 வருஷங்கள் முடிந்திருந்தன. ஆகவே அவங்ககிட்ட எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஒன்று இருக்குது. அந்த எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசித்து அவன் 70 வருஷம் அப்படி சொன்ன 70 வருஷம் நீங்கள் பாபிலோன் ராஜாவுக்கு அடிமையாக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது 62 வயசு ஆயிரம் 68 வருஷம் ஏற்கனவே ஆயிட்டு இன்னும் 2 வருஷம்தான் பாக்கி இருக்குன்னு சொல்லி அவன் உபவாசத்திலும் ஜபத்திலும் தேவனை தேட ஆரம்பித்தான். அது இல்லையா? இன்னைக்கு நமக்கு ராப்சர் எப்பவும் இருக்குன்னு அப்படி சொல்கிறேன் இல்லையா? நம்மளும் இது செய்யணும். உபவாசத்திலும் ஜபத்திலும் தேவனை தேடக்கூடிய இது காலம் இல்லையா? இப்போ பைபிள் சொல்லுது பாருங்க. இப்போ இந்த புத்தகத்தை அவன் படித்து அப்படி உபவாசத்திலும் ஜபத்திலும் அவன் இருக்கும்போது அவன் ஜெபிக்கிறான். தன்னுடைய பாவத்திற்காகவும் தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் அவன் ஜெபிக்கிறான். அப்படி ஜெபிக்கும் போது காப்ரியேல் அங்கே வருகிற காப்ரியேல் தூதனை வந்து அவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு நான் உனக்கு இப்போ எதுக்கு வந்தேன்? அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன் சரிதானா? இப்போ அங்கே என்ன சொல்கிறான்? நீ மிகவும் பிரியமானவன் இல்லையா? தேவனுக்கு பிரியமாக இருக்குது பாருங்க. உலகத்துக்கு பிரியமாக இருக்கிறதை விட தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது முக்கியம். அடுத்தால நீ பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுது சொல்லுகிற வார்த்தை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்று அங்கே காப்ரியேல் தூதன் வந்து அங்கே நினைச்சான் பேசுகிறார். அப்போ அந்த காப்ரியேல் தூதன் என்ன சொன்னான் அப்படிங்கிறது தான் நம்ம 26ஆம் வசனத்தை பார்த்தோம். மீறுதலை தவிர்ப்பதற்கு ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா டு ஃபினிஷ் த டிரான்ஸ்கிரஷன், அதாவது மீறுதல் ஜனங்கள் மீறினாங்க. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ கட்டளையை மீறி இருந்ததுனால பாபிலோன் ராஜாவுக்கு ஒப்பு கொடுக்க பாபிலோன் ராஜாவிட ஆண்டவர் அவங்களை ஒப்பு கொடுத்தார். ஆகவே அந்த மீறுதல் டு ஃபினிஷ் த டிரான்ஸ்கிரஷன், அதாவது அந்த மீறுதல் முடிவுக்கு கொண்டு வரதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் டு மேக் அன் எண்ட் ஆஃப் சின், பாவத்தை தொலைக்கிறதுக்கு. இந்த தொலைக்கிறதுக்கு அர்த்தம் நிறைய இருக்குது.
பட் இங்கிலீஷ் பைபிள் இருக்குது என்னன்னா டு மேக் அண்ட் எண்ட் ஆஃப் சின். பாவம் என்பது அவிசுவாசம். ப்ராப்பர்ட்டி பேசுகிறார். அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு யாருடைய பாவம்? யூதர்களுடைய பாவமாகிய அவிசுவாசத்தை முடிவு கொண்டு வருவதற்கு ரெண்டாவது பாயிண்ட்டை பேசுகிறாரு. இது ரெண்டு நம்ம போன வாரம் பார்த்தோம். இப்போ மூணாவது பாயிண்ட் என்னன்னா அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ண. இப்போ அக்கிரமம், முதல்ல அக்கிரமம்னா என்ன, நிவர்த்தி பண்ணுறதுனா என்ன? அது ஆங்கிலத்தில் படிச்சிங்கன்னா ட்ரூ ரீகன்சிலேஷன் ஆஃப் இனிக்விட்டி. ரீகன்சிலேஷன் அர்த்தம் புரியுதா? கன்சிலேஷன், ரீகன்சிலேஷன் என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு வேர்டையும் பாருங்க. மீறுதல் ஒன்று, இனிக்விட்டி அப்படிதானே? மீறுதல் இருக்கு. அக்கிரமம், மீறுதல் இல்லை, அக்கிரமம். அக்கிரமம்னா என்ன? கிரமம், அக்கிரமம். ஒன்று சரியானது இதுதான் தெரிந்திருந்தோம், அதை மீறி செய்வது அக்கிரமம். சரிதானே? என்னோட வசனம் பாருங்க, படிங்க. மத்தேயு 7:22-23 படிங்க. கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்றார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கிறக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். அக்கிரம செய்கிறக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். ஏன் அவங்கள அக்கிரமத்தை செய்கிறாருன்னு சொல்றாரு? அவங்க இயேசு நாமத்தில் பிசாசுகளை துரத்தினாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லாங்க, அடையாள அற்புதம்லாம் செய்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொல்றாரு? அக்கிரம. காரணம் என்னன்னா அக்கிரமம் என்பது தேவ ஒழுங்கை மீறுவது. புரியுதா உங்களுக்கு? இப்போ பைபிளில் நீங்கள் தேவ ஒழுங்கு எடுத்துன்னா நமக்கு ஒரே தேவன் தான். இஸ்ரவேலர்கள் நம்ம தேவனாக கருத்து ஒரே கருத்து. ஒரு தேவனுக்கு மேலே 2-3 பேர் பிதா குமாரன் பரிசுத்தாவின் இருக்காங்க விசுவாசத்தாலே அது இது அக்கிரமம், அதாவது ஒழுங்கு மீறுதல். தேவன் ஒரு ஒழுங்கு நமக்கு தந்திருக்காரு. ஒருவர் தான் தேவன், அவர் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இதை மீறுவது பாருங்க. அப்போ இந்த மீறுதல் இவங்க யோவான் 8:24 படிங்க. சாப்பிட்டதை பேசுறாரு. யோவான் 8. உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். பாத்தீங்களா? நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். ஒரு தீர்க்கதரிசி எந்த விதமான கிரியைகளை செய்வாரோ அத்தனையும் இயேசு தன்னுடைய உழைத்து செய்தார். பழைய ஏற்பாட்டில் உள்ள அத்தனை தீர்க்க தரிசனங்களும் இயேசுவிலே நிறைவேறின. சரிதானா? ஆனால் இந்த ஜனங்களோ அவங்க நாங்கள் மோசேயுடைய சீசர் தொடர்ந்து படிச்சிங்கன்னா அங்கே இருக்கோம். அங்கே அப்படி அவங்க பேசிக்கிட்டு வரும்போது யூதர்கள் சொல்கிறாங்க, ஒரு அதாவது 8:56 படிக்கிறதில்ல, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு கலிகூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன், ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னவே நான் இருக்கிறேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதுக்கு அவங்க என்ன செய்தாங்க? அவர்கள் மேல் எரியும்படி கற்களை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். பாருங்க, இங்க நானே அவரது விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். சரியா? இது என்னது? இன்குட்டி மீறுதல். இப்போ திருப்பதி, அதாவது ரீகன்சிலேஷன் அப்படின்னா திருப்ப ஒன்று சேர்த்தல். இப்போ அதுக்கு ஒரு வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18 படிங்க. 2 கொரிந்தியர் 5:18. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி இப்போ நம்மளை அவரை ஒப்புரவாக்கி இருக்கார். தேவனுக்கு அந்நியராக இருந்தோம்,
இப்போ அவர் என்ன செய்தாரு? யாரை கொண்டு? இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மளை தன்னோடு ஒப்புரவாக்கி கொண்டார். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அப்போ ஒப்புரவாக்குதல் அப்படின்னா, அதாவது சொல்ல போனா ரெண்டு பேருக்கு, அதாவது ஆண்டவர், அதாவது இந்த மீறுதல் செய்தபடியினால், அக்கிரமம் செய்தபடியினால் தேவனை விட்டு தூர போயிட்டாங்க. இப்போ தேவன் அவங்களே திரும்ப ரீகன்சில் பண்ணுகிறார். அதுக்கு இன்னொரு வார்த்தை அட்டோன்மெண்ட்டுமா. நீங்கள் லேவி 23 படிச்சீங்கன்னா அட்டோன்மெண்ட்னு வரும். அட்டோன்மெண்ட் அது 7வது எக்காலத்தில் அது வரும். அப்படி அந்த பைபிள் இருக்குது பாருங்க. இப்போ இவங்களை திருப்ப கொண்டு வரணும். அப்போ அவரை திருப்ப ரீகன்சில் பண்ணுறதுக்கு தமிழில் சொல்ல போனால் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 70 வருஷம் போகணும். அடுத்த இன்னொரு வருஷம் படிங்க. இப்போ அந்த அக்கிரமம் எப்படி நிவர்த்தி பண்ணப்படுகிறதுன்னு பாருங்க. சகரியா 12:10 படிங்க. சகரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக குழம்புகிறது போல எனக்காக குழம்பி, ஒருவன் தன் தரிச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். இப்போ அவங்களுக்கு ரீகன்சிலேஷன் வருது. தமிழில் வந்து அந்த ரீகன்சிலேஷனுக்கு அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுது, அது சரிதான். அதாவது நிவர்த்தி பண்ணி திருப்ப சேர்த்து கொள்ளுது. இப்போ அவங்களுக்கு கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி அங்கே ஊத்துறாரு, சரிதானா? இப்போ இந்த கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் அவங்களுக்கு போயிட்டேன்னா நமக்கு நாள் முடிஞ்சிட்டு அர்த்தம். பிராமட்டு பேசுகிறார். ஒரே நேரத்தில் தேவன் பிரஜாதி சபையோடும் யூதர்களோடு ஈடுபடுவதில்லை. அவர் பிரஜாதி சபையோடு ஈடுபடும் பொழுது யூதர்களோடு ஈடுபடுவதில்லை இல்லையா? ஒரு பழைய நம்ம பார்க்குறோம், பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்க்குறோம். அவர் எங்கேயுமே புதிய சபை, அதாவது பிரஜாதிகள் மத்தியில், புறதேசத்தார் மத்தியில் அவர் ஈடுபட்டதாக இல்லை. ஆனால் இங்கே இயேசு சிலுவையில் அடைக்கப்பட்ட பிறகு செய்தி யாருக்கு வருது? புறஜாதியாருக்கு வருது, அதாவது புறதேசத்தாருக்கு வருது. அது என்னன்னா, தேவன் அவங்களோட டீல் பண்ணுறதை நிறுத்திட்டு நம்மளோட டீல் பண்ண ஆரம்பிச்சார். இப்போ தேவன் மனவாட்டி, அதாவது பிரஜாதிகள் மத்தியில் டீல் பண்ணிட்டு இருக்கார். அங்கே 7 கால சபை வருது, 7வது தூதன் நமக்கு தெரியும். இப்போ இந்த டைம் முடியும் போது என்ன ஆகுது? அவங்க மேல விண்ணப்பத்தின் ஆவியையும் கிருபையின் ஆவியையும் ஊற்றுவேன், சரிதானா? அந்த விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் அவருக்கு மேல் ஊற்றப்படும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? மனங்கசந்து துக்கித்து புலம்புவார்கள். பயந்து இல்லை, செய்த தப்ப உனக்கு. அல்லையா? இவர்தான் நம்ம முன்னோர்கள் சிலை அடிச்சிட்டாங்களான்னு அவங்க நினைச்சுவாங்க. அப்போ அதை உணர்ந்து கொள்வார்கள். உணர்ந்து கொண்டு அவங்க புலம்புவார்கள். கீழே வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கன்னா ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியாக புலம்பிக் கொண்டிருக்கும். தாவீது குடும்பம் தனியா, யோசேப்பு குடும்பம் தனியா, அப்படி ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியாக புலம்பி, சரிதானா? பாருங்க, ஏன்னா இவங்க திருப்ப என்ன செய்யறாங்க? ரீகன்சில் ஆகிறாங்க. இப்போ இவங்களுடைய அக்கிரமம் நிவர்த்தி பண்ணப்படுகிறது. இப்போ அதில் 13 இப்போ நம்ம படிச்சோமே, அதிலேயே நீங்க 13ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்க. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீங்க தாவீதின் குடும்பத்தாருக்கு எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிற்று. திறக்கப்பட்ட ஒரு ஊற்று, அது கிறிஸ்து தான், சரிதானா? இன்னைக்கு அது திறக்கப்பட்ட ஊற்று பிரஜாதிகள் மத்தியில் பாஞ்சிட்டு இருக்கு. ஆனால் ஒரு நாள் வரும்போது அந்த ஊற்று என்ன செய்யும்? அங்கே திரும்பும். அப்போ அவங்க தேவனோடு ஒப்புரவாகி கொள்வார்கள். அதைத்தான் ஒப்புரவாக்குதல் ஊழியம், ரீகன்சிலேஷன். அப்போ இந்த மீறுதலை தவிர்க்கிறதுக்கு, அதாவது மீறுதல் தவிர்த்துன்னா மீறுதலை தள்ளிட்டு திருப்ப அவங்க வந்து தேவனோடு சீர்படுத்தி கொள்வார்கள். இப்போ சகரியா 13:6-9 படிங்க.
மேற்பதை வெட்டி அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திருப்ப வைப்பேன். பாருங்க, இங்க என்ன சொல்லுது? இது இந்த வசனம் இயேசு மேல நிறைவேற்றி பாருங்க. மத்தேயு 26:31 படிங்க. இது அப்படியே வச்சிருக்கேன். மத்தேயு 26:31. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் எண்ணி நிமித்தம் இடரல் அடைவீர்கள். இந்த வார்த்தை அங்க நிறைவேற்றா. ஆனா அதன் பின்பகுதி அதே வார்த்தையில அதுக்கு பின்னாடி என்ன எழுதியிருக்கு? சிறுவர் பேர் என் கரத்தை திரும்ப வைப்பேன். புரியுதா? அது இன்னும் நடக்க முடியும். பாருங்க, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் இல்லையா? அந்த வார்த்தையை ஏசு சீஷருக்கு சொல்றார். அந்த வார்த்தைப்படி இன்னைக்கு நடக்க போகுதுங்கிறத அவர் முன்கூட்டி சீஷருக்கு சொல்லுகிறார். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும், அந்த சகரியாவில் அவர் என்ன செய்ய போறாரா? சிறுவர் மேல் கரத்தை திரும்ப வைப்பார். கரம்னா பல்லமே. பாருங்க, பரிசுத்தாகிய திரும்ப இவங்களுக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். அவங்க திரும்ப அவரோட ஒப்புரவாவாங்க. இன்னொரு வசனம் படிங்க. ஏசாயா 66:8-9. ஏசாயா 66:8-9. இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேர் வருமோ? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேரு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சீயோனும் எனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரனை பெற்றும் இருக்கிறது. பெறப்படுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனா என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இங்க நம்ம பார்க்கலாம், ஒரு தேசம் ஒரே நாள்ல என்ன செய்தது? அங்க பிரசவம்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? கர்ப்ப வேதனை. அதாவது ஒவ்வொருத்தர சமயம் அப்போ ஒரு தேசமாக ரட்சிக்கப்படுவார்கள். இந்த ஒரு தேசமாக அவங்க ரட்சிக்கப்படும் போது, அல்லது ஒரு தேசமாக அவங்க தேவனோட ஒப்புரவாகிறத இங்கே தீர்க்க தரிசனமாக இங்கே பைபிளில் சொல்லுது இல்லையா? ஒரு தேசம் ஒருமிக்க பிறக்குமோ? சீயோனவனில் வேதனைப்பட்டும் பெற்றும் இருக்கிறது. இது 1,44,000 பேரை குறிக்கும். அதுக்கு மேல ஒரு வசனத்துக்கு படிங்க. பிரசவ வேதனைப்படும் முன் பெற்றாள், கற்ப வேதனை வரும் முன் ஆண் பிள்ளையை பெற்றாள். பாருங்க, கற்ப வேதனை வரும் முன் ஆண் பிள்ளையை பெற்றாள். ஒரு பிள்ளை ஒரு பேர்காலம் ஒரு குழந்தை பிறக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன தேவை? பேர்கால வலி வரணும். ஆனா இங்க என்ன சொல்லுது? பிரசவ வேதனை இல்லாமலே பெற்றா. அது யாருக்கும் இது வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம். நான் உங்களுக்கு அடுத்த இன்னொரு நாள் சொல்லுவேன். அந்த செய்தி உங்களுக்கு சொல்றேன். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அவர் ஆண் பிள்ளையை பெற்றால் அந்த ஆண் பிள்ளை தேவனுடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவர் இருப்பு கோலால் அரசாழ்வார். சரிதானே? அது கிறிஸ்துவ குறிக்கும். இப்போ ஒரு தேசம் ஒரே நாள் பிள்ளை பெறுமோ? ஒரே நாளில் ஒரு தேசம் ரட்சிக்கப்படும் அப்படின்னா அது இஸ்ரவேல் தேசம். அப்படி அவங்க ரட்சிக்கப்படும் போது அவர்கள் திரும்பவும் தேவனோடு எரிச்சுவாங்க, சீர்படுத்திக் கொள்கிறார்கள். அதுதாங்க வேதம் சொல்லுது. ஆக அதுக்கு ரீகன்சிலேஷன் ஆஃப் இன்குட்டி, அக்கிரமத்தை நிவர்த்தி செய்வதற்கு. அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா டு பிரிங் எவர்லாஸ்டிங் ரைச்சஸ்னஸ், நித்திய நீதியை வருவிக்கிறது. நித்திய நீதி, எவர்லாஸ்டிங் ரைச்சஸ்னஸ். இதை ப்ராஃபிட் பேசுகிறாரு. இந்த பூமியில் நீதி வரணும் அப்படின்னா நீதியின் தேவன் பூமிக்கு வந்தாகணும். இன்னைக்கெல்லாம் நீதி கிடையாது. இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் எங்கே நீதி இருக்குது? கிடையாது. மனுஷர்கள் மத்தியில் அதை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு சிலருக்கு நீதி கிடைக்கலாம். தேவதை பூமி கிரியேஷன் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் இங்கே நித்திய நீதி அப்படின்னு சொன்னால் எவர்லாஸ்டிங் ரைச்சஸ்னஸ் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குங்க. அங்கே அதுக்கு அர்த்தம் என்னன்னா
நித்தியமா, அதாவது தொடர்ந்து அங்க நீதியான கிரியைகள் நடந்து கொண்டிருக்கும். இப்ப இந்த நீதிக்கு விரோதமா கிரியை செய்யறது யாரு? பிசாசு. எப்போ மனசுல வச்சுக்கோங்க, நீதிக்கு விரோதமா கிரியை செய்கிறது சாத்தான். அவன் எப்பவும் விரோதமான கிரியை செய்வான் இல்லையா? ஆதியிலிருந்து நம்ம பார்க்கலாம். நீங்க ஆதியிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர, வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரம் வரை நீங்க பிசாசு குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு, எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக இங்கே அவன் சாத்தான் என்ன செய்யறான்? இந்த நீதிக்கு விரோதமாக கிரியை செய்கிறான். ஆகவே பூமியில அநீதி இருக்கு. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நீதிமான நான் உருவாக்கினேன், அக்கிரமக்காரனை உருவாக்கினேன். இது ப்ராப்பர்ட்டி பேசுறாரு. ஒரு ஒருவன் நீதிமானா இருக்காங்கிறத கண்டு அடையாளம் காணோம்னா அக்கிரமக்காரன் வாணுங்கிற ஒரு கற்புள்ள சகோதரி ஒருத்தி இருக்காங்கிறத கண்டுக்குள்ள கருத்து இல்லாத பெண்களும் பூமியில் இருப்பாங்க. அது ரொம்ப இன்னும் வேஷம் வேற மாதிரி ஒரு பேசுறாரு பாருங்க. அப்போ தேவன் எல்லாத்துக்குமே அதனது காலத்தில் எல்லாம் சரியாக செய்து வச்சிருக்கிறார். அப்போ பிசாசானவன் என்ன செய்யறான்? இங்க நீதிக்கு விரோதமாக எப்போதும் போராடுகிறான் இல்லையா? இப்போ நீங்க இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் படிங்க. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசு ஒன்றும் சாத்தான் ஒன்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வன் சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவு கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடித்து அதுமேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். 3ஆம் வசனம் வரைக்கும். இப்போ இங்க தீர்க்கதரிசனத்தை சொல்றாரு, இந்த பாதாளத்துல இந்த பிசாசானவன் அடைக்கப்பட்ட பின்பு பூமியில அநீதிங்கிறதே இருக்காது. புரியுதா? அப்போ நீதிக்கு மூல கர்த்தா யாரு? கிறிஸ்து. அநீதிக்கு யாரு? பிசாசு. இன்னைக்கு பூமியில் உள்ள போராட்டம் எது? நீதிக்கும் அநீதிக்கான போராட்டம், தேவனுக்கும் பிசாசுக்கான போராட்டம், விசுவாசிக்கும் அவிசுவாசிக்குமான போராட்டம் இல்லையா? பாருங்க, ஒன்று பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். இது தொடர்ந்து அப்படி போய்கிட்டு இருக்கு. இதை நீங்க ஆதியாகமத்திலே எடுக்கலாம். 2 பேர் பிறந்தான், ஒருவன் காயின் ஒருவன் ஆபேல். பார்த்தீங்களா? ஒருவன் தேவன் அங்கீகரித்தார், ஒருவன் அங்கீகரிக்கிறார். நீங்க அப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருங்க. இயேசு பூமியில் இருக்கும்போது யூதாஸ், மோசே வரும்போது பிலேயாம், ஏசா யாக்கோபு. இது 2 தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு பாருங்க. இப்போ பூமியில இந்த நீதியான நித்திய நீதி வரணும்னா இந்த பிசாசு அவர் என்ன செய்யறாரு? 1000 வருஷம் அளவும் பாதாளத்தை தள்ளி அதை முத்திரை போட்டு வர முடியாது. அப்பொழுது அவன் என்ன செய்ய மாட்டாங்க? கிரியை செய்ய மாட்டான். பிசாசுடைய கிரியை இருக்காது, அக்கிரம கிரியை பூமியில இருக்காது. அதான் நித்திய நீதியை வருவிக்கிறதுக்கு அப்படின்னு ப்ராப்பர்ட்டி பேசுறாரு. அது எப்போ பாருங்க, அதுக்கு அப்புறம் தான் 1000 அரசாட்சி வருது. அதுல 4ஆம் வசனம் படிங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அது சொர்க்கத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அது முத்திரை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். 1000 வருஷம் அரசாண்டார்கள். இந்த 1000 வருஷமும் பூமியில் என்ன இருக்கும்? நீதி இருக்கும். அதான் நித்திய நீதி வரவே. நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் நித்திய நீதியை அவர் தான் கொண்டு வர முடியும் இல்லையா? இன்னொரு வசனம் படிங்க. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபகுக் 2:14. அந்த வார்த்தையை ப்ராப்பர்ட்டி பேசுறேன். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆமென். சமுத்திரம் எப்படி தண்ணீரினால நிறைஞ்சிருக்குதோ, சமுத்திரத்துல தண்ணி கொஞ்சமா இருக்கு. எவ்வளவு தண்ணி இருக்கு சமுத்திரத்துல இல்லையா? அலையா வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி
என்ன இருக்குமா? கர்த்தருடைய மகிமை பூமியில் இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு சொல்ல வேண்டாம், இன்னைக்கு டீச் பண்ண மாதிரி அங்கே டீச் பண்ண வேண்டாம், அங்கே இது தேவைப்படாது. ஏன்னா அங்கே கர்த்தருடைய மகிமை சமுத்திரத்தின் ஜலத்தை போல என்ன செய்யும்? புரண்டு வரும். அப்போ இந்த பூமி முழுக்குமா எப்படி இருக்கும்? நீதி வாசமாக இருக்கும். பைபிளில் ஒரு வசனம், நீதி வாசமாக இருக்கும், புதிய பூமியை நான் கண்டேன்னு இருக்க. உங்களுக்கு படிச்சிருக்கீங்களா? அந்த நீதி வாசமாக இருக்கிறது நீதி இயேசு கிறிஸ்து தான். அவர் ஒருவர் தாங்க நீதி. நாம் எல்லாம் அவர் மூலமாக நீதிமான் ஆக்கப்பட்டோம். சரிதானே? ஆக அந்த 1000 அரசாட்சிக்கு முன்னால இந்த சாத்தான் பூமியில, அதாவது பாதாளத்தில் அடைக்கப்பட்ட பிறகுதான் என்ன செய்யும்? நித்திய நீதி பூமியில வரும். அதுக்கு அடுத்தது 5வது பாயிண்ட் என்னன்னா, டு சீல் அப் விஷன் அண்ட் ப்ராஃபஸி. தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதுக்கு இல்லையா? இப்போ இங்க தீர்க்க தரிசனம் பேசுறாரு, அதுக்கு அவர் நிறைய வேற காரியங்கள் சொல்றாரு. அதாவது 1917 வாக்கில் இருந்தால் ஒரு சில உபதேசங்கள் பற்றி எங்கள் பேசுகிறார். நமக்கு அது தேவையில்லை, நம்ம நேராக பைபிளை மட்டும் பார்த்துட்டு போவோம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் படிங்க. அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் சிலர் நித்திரை ஜீவனுக்கும் சிலர் நித்திரை நிந்தைக்கும் நித்திய இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியேல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடும். அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றார். அக்காலத்துல உன் ஜனத்தின் புத்திரருக்காக பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்தில் எழுப்புவார். இந்த காலம் தெரியும் உங்களுக்கு, ஒரு தூதன் இல்லையா? நீங்கள் நம்ம வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரத்திலையும் மிகாவேலும் அவரை சேர்ந்த தூதர்களும் வலுசத்தம் அவரது தூதர்களும் யுத்தம் பண்ணினார்கள் வேதத்தில் இருக்கு. இப்போ இந்த மிகாவேல் எழுப்புறான் இல்லையா? அப்போ என்ன சொல்லுது? யாதொரு சாதியாரும் தோன்றியது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அதான் உபத்திரவு காலம். இது யாருக்கு? யூதர்களுக்கு. அடுத்தால அக்காலத்திலே புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அது யூதருடைய 12 கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு மொத்தம் 1,44,000 பேர் விடுவிக்கப்படுவார்கள். இதுதானே? அடுத்தல அது இப்போ 4ஆம் வசனம் படிக்க பாருங்க. தானியேல நீயே வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புத்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கு அங்கும் ஓடி ஆராய்வார்கள். இன்னைக்கு ஆராய்கிறாங்களா இல்லையா? நம்ம கடைசி கால செய்திலேயே எல்லாரும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி செய்தி யாருக்கு தெரியுமோ அவங்க வேதத்தையும் அதே மாதிரி நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி செய்தியும் ஆராய்ந்து படிக்கிறாங்க. இப்போ இங்கே என்ன சொல்லுது பாருங்க, இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். அதுக்கு பிறகு இதை தொடர்ந்து வாசிங்க. அறிவும் பெருகி போம். ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவருக்கு ஆற்றுக்கு அக்கறையில் ஒருவருமாகிய வேற 2 பேர் நிற்க கண்டேன். சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவர் நோக்கி, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டார். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின்
இந்த நிற்கிறாரு இவர் யாரு? ஆற்றுக்கு அக்கறையில் ஒருவன், ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவன். இப்போ சணல் என்ன வஸ்திரம்? சணல் வஸ்திரம் தரிச்சவன் எங்கே நிற்கிறாரு? சரிதானே? இப்போ அவர் 2 கையும் மேலே வசதிருக்காரு, அப்படிதானே சொல்லுது? 2 கையும் மேலே வசதிருக்காரு. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் இறங்கி வர்றாருல, அவருக்கு 1 கையும் மேலே வசதிருக்காரு. ஏன்னா 1 கையில் புத்தகம் இருக்கு. புரியுதா? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் புத்தகத்தோட இறங்கி வந்தார் பாருங்க, அந்த வேலை முடிஞ்சிட்டு மீட்கப்பட்டாயிட்டுன்னு அர்த்தம். இது சொல்ல போனால் அவர் உரிமை கோரி நம்மளை எடுத்துக்கொண்டாருன்னு அர்த்தம். இதே இவர் தான் அந்த 10ஆம் அதிகாரத்தில் வர்றாரு, கிறிஸ்து தான் இதுவும். அவர் இறங்கி வராரு, கையில் புத்தகம் இருக்கு. ஒரு புத்தகம் இருக்கு, 1 கையை வசதி இருக்காரு. ஆனால் இங்கே 2 கையை வசதி இருக்காரு, கையில் புத்தகம் இல்லை. அப்படியானால் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் எல்லாருடைய பெயர்கள் என்னாச்சு? அவர்கள் எல்லாம் மீட்கப்பட்டு விட்டார்கள். அவங்க எல்லாம் தேவன் தன்னுடைய சமூகத்தில் அவர்களை அதாவது எடுத்துக்கொண்டாருன்னு அர்த்தம். சரிதானே? இப்போ இங்கே பாருங்க, முத்திரிக்கிறதுக்கு எல்லாத்தையும் முத்திரை போட்டு வைய நமக்கு சொல்றாரு. அது இன்னும் கீழே படிங்க. வல்லமையை சிதறடித்தல் முடிவு வரும்போது இவைகள் எல்லாம் நிறைவேறும் தீர் மற்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னவா இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே, போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் உதயப்பொருளாக வைக்கப்பட்டும் உத்திரிக்கப்பட்டும் இருக்கும். அநேக சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு உடமையிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். அதற்கு அவர், தானியேலே, நீ போகலாம். இந்த வார்த்தை முடிவு காலம் மட்டும் உதயப்பொருளாக வைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டு இருக்கும். முடிவு காலம் மட்டும், அதாவது எண்ட் டைம் வரைக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி பேசுறாரு, லாஸ்ட் சர்ச் ஏஜ் வரைக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா கடைசி சபை காலத்தில் இந்த ரகசியங்கள்லாம் வெளிப்படணும். புரியுதா உங்களுக்கு? இந்த தானியேல் 70 வீக்ஸ் ப்ராப்பர்ட்டி பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனால் ப்ராப்பர்ட்டி பேசுறது அதுலேருந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ நிறைய பேர் அதாவது இன்னொரு 7 வருஷம் யூதர்களுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. 7 வருஷம் நீங்கள், ஆனால் ப்ராப்பர்ட்டி 3.5 வருஷம் அப்படிங்கிறார். இதை மற்றவங்க ஒத்துக்கிட மாட்டாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி செய்தியில் இருக்கவங்க 3.5 வருஷம் ஒத்துக்கிடுவாங்க, வெளியுலகம் ஒத்துக்கிட மாட்டாங்க. இப்போ ஏன்னா எல்லாமே முத்திரிக்கப்பட்டிருக்கு. எப்பவுமே தேவன் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு தான் பேசுகிறார். அப்போ தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு வருது. அப்போ தீர்க்கதரிசி அதை பேசுனதுனால தீர்க்கதரிசி அதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆகவே இது கடைசி காலம் வரைக்கும் என்ன செய்யும்? முத்திரிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? தானியேல், நீ போகலாம், நீ உன் சுதந்திர வீதத்துக்கு அப்போ எந்திரிப்பாள். ஆனால் அது வரைக்கும் என்ன? இது முத்திரிக்கப்பட்டிருக்கும். அப்போ அதில் அந்த சொன்ன seal of the vision and prophecy, தரிசனத்தையும் தீர்க்கதை முத்திரிக்கிறதுக்கு எவ்வளோ காலம் இருக்குது? 70 வருஷம் இல்லையா? இப்போ பாருங்க, அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். இதில் பாருங்கள், தமிழ் இதில் இங்கிலீஷில் படிக்கணும். தமிழ் பைபிளுக்கும் இங்கிலீஷ் பைபிளுக்கும் இல்லை வித்தியாசமாக இருக்குது. படிங்க. மகா பரிசுத்தம் உள்ளவரை அப்படின்னா நமக்கு தெரியும். அவர் யாரு? மகா பரிசுத்தம் உள்ளவர் இயேசு கிறிஸ்து. அப்படிதானே? இங்கிலீஷ்ல படிங்க. To anoint the most holy. To anoint the most holy. The most holy. தமிழ் எதற்கு? பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம். இது ஒரு நபரை குறிக்கலையா தமிழ்ல? பரிசுத்தம் உள்ளவரைனா அது ஒரு நபர் தானே குறிக்கும். ஆனால் தீர்க்கதரிசி சொல்றாரு அது கிறிஸ்துவ குறிக்காது.
இங்கே to anoint the most holy. அங்கே தமிழில் மாதிரி ஒரு நபரை இண்டிகேட் பண்ணலை, இங்கிலீஷில். தமிழில் எப்படி இருக்கு? மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணது. ராபர்ட் பேசுறாரு, ஜீசஸ் கிறிஸ்தனால அனாயிண்டட் ஒன்று தான் அர்த்தம். இங்கே படிங்க, 2 வசனம் வாசிக்கும். அப்போஸ்தலர் 10:38 படிங்க. தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரை குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். அவரு 70, அதாவது தானியேல் 70 வருஷத்துக்கு பிறகுதான் அவர் அனாயிண்டிங் பண்ணப்படுவார்னா தப்பா போயிடும். இதுதான் உங்களுக்கு தானியேல் 70 வாரத்துக்கு பிறகுதான் மேசியா அபிஷேகம் பண்ணப்படுவாருன்னா, இப்போ ஏற்கனவே மேசியா வந்துட்டாரு. புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் குழப்பமா இருக்கல? இல்லைங்க, நீங்க மொத்தம் நம்ம 69 வாரம் பார்க்குறோம். ஒரு வாரம் பாக்கியிருக்கு. இந்த 69 வாரம், அதாவது மேசியா வார வரைக்கும் 69 வாரம். தேவாலயத்தையும் அந்த நகரத்தையும் கட்டுவதற்கு, நம்ம மிகவும் பேசுகிறேன், கட்டுவதற்கு கட்டளை வெளிப்படுவது முதல் மேசியா வன்மட்டாகவும் 69 வாரம். 7 + 62 டோட்டல் 69 வாரம். ஆனால் இப்போ அடுத்த வாரம் என்ன பார்த்துருக்கு? 70ல் 69 போச்சுன்னா ஒன்று பார்த்துருக்காங்கன்னா 70வது வாரம் 17th வீக். இப்போ இந்த 17th வீக்கில் முன்பகுதி இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் நிறைவேறிட்டு சரிதானா? 17ங்கிறது 70வது வாரம். இது ஒரு வாரம். ஒரு வாரம்னா என்ன? 7 நாள். 7 நாள்னா 7 வருஷம். இதை நீங்கள் 2ஆல் பார்த்தீங்கன்னா 3.5 வரும். இந்த 3.5 வருஷம் ஊழியம் ஏற்கனவே இயேசுவின் நாட்களில் முடிஞ்சிட்டு. புரியுதா? இப்போ 70 தானியேல் 70 வாரத்துக்கு பிறகு மேசியாவை ஆர்டினேஷன் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. இஸ் ஆல்ரெடி அனாயிண்டட். புரியுதா உங்களுக்கு? புரியலையா? ஏன் இதுக்கு இது சொல்லணும்னா, இந்த பரிசுத்தம் உள்ளவனை கிறிஸ்துவ அபிஷேகம் பண்ணதுக்காக இல்லை. Some English Bible anoint the most holy, not a holy person. Holy அவ்வளோதான். ஒரு இடத்தை பற்றி சொல்லல, இதுனா மோஸ்ட் ஹோலி இருக்கு. ஆனால் ப்ராப்பர்ட்டி பேசுகிறாரு, இது கிறிஸ்துவ குறிக்காது. நிறைய பேர் கிறிஸ்துவ குறிக்கணும் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் அவர் சொல்கிறார், இது கிறிஸ்துவ குறிக்காது, இது எதை குறிக்குங்கிறதே அவர் சொல்கிறார். பாருங்க, இதை நான் எங்கேயே படிங்க இருப்போம். இதை அவர் ப்ராப்பர்ட்டி இதை என்ன பேசுகிறாருன்னா, இந்த anoint the most holyங்கிறது நியூ ஜெருசலேம் அப்படின்னு, புதிய எருசலேம். புதிய எருசலேம் அபிஷேகம் பண்ணப்படும். அதுக்கு எந்த வசனத்தை கொடுக்காருன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் படிங்க. உள்ளிருந்து புதிய வானத்தை புதிய பூமியை கண்டு, முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்தன, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். ஆமென். இதை சொல்றாரு ப்ராஃபட். தானியேல் 70 புக்கில் நீங்கள் படிச்சீங்கன்னா ப்ராஃபட் சொல்லுறாரு, அது கிறிஸ்து இல்லை, அது நியூ ஜெருசலேம். அது ஆர்டினேஷன் பண்ண அது அதுக்கு அவர் கொடுத்துருந்து ரெஃபரன்ஸ் புக்காக பாருங்க. வாசிங்க. இப்போ எசேக்கியேல்
43:1-6. சீக்கிரம் வாசிக்க பார்ப்போம். வாசலுக்கு அழைத்துக் கொண்டு போனோம். இதோ இஸ்ரவேல் தேவனுடைய மகிமை தீர்க்கதரிசியிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. நான் கண்ட இந்த தரிசனம் நகர செய்தி அழித்து வந்த போது கண்ட தரிசனம் போல இருந்தது. இந்த தரிசனங்கள் கேபார் நதி அண்டையிலே நான் கண்டிருந்த தரிசனத்தை போலவும் இருந்தது. நான் ஓங்குப்புற விழுந்தேன். கர்த்தருடைய மகிமை கீர்த்திசைக்கு எதிராக வாசல் வழியாய் ஆலயத்திற்குள் பிரவேசித்தது. அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய் விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு இல்லையா? கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினா கர்த்தருடைய அக்னி ஆலயத்தில் இறங்கி வருது இல்லையா? கர்த்தருடைய ஒளி, கர்த்தருடைய வெளிச்சம், அதை எப்படி சொல்லலாம்? நீங்கள் ஆலயத்தை நிரப்பிட்டு இது ப்ராப்பர்ட்டி இதை பேசும்போது எசேக்கியேல் 43:6 பிடிக்காது. அது அபிஷேகம் பண்ணப்பட போகிற ஆலயம் அப்படிங்கிறார். அந்த ஆலயம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. நான் ஏன் இந்த ஞானமாக சொல்லுதோம்னா அது கிறிஸ்துவ குறிக்காது. தமிழ் பைபிள் அது கிறிஸ்துவ குறிக்க மாதிரி இருக்கு. மகா பரிசுத்தம் உள்ளவரை பூமியில மகா பரிசுத்தம் உள்ளவரை யாராக தான் இருக்கணும்? எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்துவ தான் இருக்கும். கிறிஸ்து ஆல்ரெடி அனாயிண்டட். கிறிஸ்துவால அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சரிதானா? அவர் ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் பூமியில வந்து இந்த 70 வருஷம் முடியதுக்கு முன்னாலே ஊழியம் செய்துட்டு போயிட்டார் உங்களுக்கு. ஆனால் இப்போ 70 வருஷம் முடியும் போது அபிஷேகம் பண்ணப்படக்கூடியது புதிய எருசலேம். புதிய எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. லேவி 8ஆம் அதிகாரம் 10-12 வாசிங்க. 10லேருந்து 12 வரைக்கும். அபிஷேகம் பண்ணப்பட்ட முறை பற்றி லேவி சொல்லுது சரிதானே? லேவியராகமத்தில் இந்த அபிஷேகம் பண்ணப்படுகிற முறை குறித்து எங்கள் பைபிள் சொல்லுது. இப்போ நீங்கள் 2 நாளாகமும் 5:13-14 பாருங்க. 2 நாளாகமும் 5:13-14. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீழ வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தில் நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தை நிரப்பிற்று. நீ அக்கனி எரிச்சது தேவாலயத்தை நிரப்பு சரிதானா? அதாவது அபிஷேகிக்குது. இப்போ இதுதான் சாலமன் கட்டின தேவாலயம் இதுதானே? இப்போ இந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. இடிக்கப்பட்ட பிறகு இந்த ஆலயத்தை திருப்பி கட்டினாங்க. யாருடைய காலத்தில் யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஒரு பேர் ஜோசுவா, இன்னொரு பேர் செருபாபேல். இவங்க 2 பேர் காலத்தில் நெகமியா, எஸ்ரா இவங்கெல்லாம் அவங்க வேதபாரகர். அவங்க காலத்தில் திருப்பதை கட்டினாங்க. திருப்ப அந்த ஆலயத்தை அபிஷேகம் பண்ணாங்க. அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணாங்க. ஆனால் கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பலை. அந்த நாளில் இயேசு வரும்போது அந்த ஆலயம் தான் இருந்தது. ப்ராப்பர்ட்டி சொல்கிறாரு, ஒரு திருப்ப பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருந்தால் திருப்ப உனக்கு பரிசுத்தை பெற வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே உன் வாழ்நாள் பூரா தேவையானதுக்கு போதும். இட் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யுவர் ஆல் லைஃப் இல்லையா?
கொஞ்ச நாள் பரிசுத்தை பெற்றிருந்து கொஞ்ச நாள் பரிசுத்தை பெறல, அப்படி இல்லை. உங்கள் பரிசுத்தவை நீங்கள் பெற்றிருந்தால் ஒன்ஸ் யூ ரிசீவ்ட் ஹோலி கோஸ்ட், அது தொடர்ந்து நிச்சயம் உங்கள் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு கூட இருக்கும். ஆனால் ஒரு சமயம் நான் முதல்ல ஆவியில் நல்லா இருந்தேன், இப்போ ஆவியில் குறைஞ்சி போயினேன் அப்படின்னாக்கி நீங்கள் ஏற்கனவே பெறலன்னு அர்த்தம் ப்ராப்ளம் பேசுகிறேன். பெற்ற பிறகு அது போகாது, அதை நீ முதல்ல பெறலை, நீ பெற்றதாக நினைத்து கொண்டாய் அப்படின்னு அவர் பேசுகிறேன். பாருங்க, அடுத்தால இவங்க இந்த கர்த்தருடைய ஆலயம் மகிமை நிரப்பிட்டு இல்லையா. நான் இப்போ ஒரு நிமிஷம் உங்களுக்கு வாசத்தை காமிச்சிருக்கேன். அதான் ஏன்னா நான் சொன்னதா நீங்கள் நினைக்க கூடாது. ப்ராஃபிட் பேசுகிறாரு பாருங்க. வேற 125 பாருங்க. அபிஷேகம் பண்ணப்படும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் தேவன் உட்பிரவேசிப்பார். மக்கள் அவரை தொழுது கொள்ளும்படியாக அது அவரிடம் சம்மதிக்கப்பட்டது. ஆகவே பரிசுத்த ஸ்தலத்தை அல்ல, மகா பரிசுத்தம் உள்ள ஸ்தலத்தை அபிஷேகம் பண்ணது. புதிய எருசலேம் தான் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று காண்கிறோம். தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கும் புதிய எருசலேமின் மேல் அபிஷேகமானது தங்கியிருக்கும். தன் மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்டு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு மணவாட்டியை போல இருக்கும். அபிஷேகம் அவர்கள் மேல் இருக்கும். சேருபாபேல் தன் ஆலயத்தை கட்டினான். சேருபாபேல் தன் ஆலயத்தை கட்டின பிறகு அதை பிரதிஷ்டை செய்தார். அதை திரும்பவும் அபிஷேகம் பண்ணப்படவில்லை. பரிசுத்த திரும்ப என்றார்கள. ஏன் தெரியுமா? காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அதாவது சாலமோன் காலத்தில் அபிஷேகம் பண்ணாங்களே, பிரதிஷ்டை பண்ணாங்களே, அப்போ உடன்படிக்கப்பட்டு எங்க இருந்தது? உடன்படிக்கப்பட்டியில் என்ன இருந்தது? ஆறுடைய துளிர்த்த கோலம் மன்னாவும் எழுதப்பட்ட கற்பனைகள் அங்கே இருந்தது, வார்த்தை அங்கே இருந்தது. அப்போ அந்த அக்னி அதை அபிஷேகம் பண்ணிச்சு. ஆனால் இவங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும்போது இங்குள்ள பனிமுட்டுகளெல்லாம் கொண்டுட்டு போனாங்க. தேவாலயத்துக்கு பனிமுட்டுகளை யாரு? நேபுகாத்நேச்சார் எல்லா பனிமுட்டையும் கொண்டு போனாங்க. ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குன்னு அப்போ மிஸ் ஆகிட்டு, அதை பற்றி எனக்கு தெரியலை. அதற்கு பிறகு இவங்க அதாவது 7 வாரம் கழிச்சு 49 வருஷத்தில் திருப்பி கட்டுதாங்கல்ல. இந்த ஃபர்ஸ்ட் 7 சொன்னோம்ல, இந்த 7 ஆலயத்தை திருப்பி கட்டுறாங்கல்ல. அப்படி அவங்க கட்டும்போது அந்த ஆலயத்தையும் பிரதிஷ்டை பண்ணினார்கள். ஆனால் அங்கே உடன்படிக்கப்பட்டில்லை. ஆகையினால அக்னி அபிஷேகம் ப்ராஃபிட் என்ன சொல்கிறார்? அதை நீங்கள் நம்ம வாச காமிக்க பாருங்க. அது திரும்பவும் அபிஷேகம் பண்ணப்படவில்லை. ஏனெனில் அது ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டது. அது அழித்து தரமட்டமாக்கப்பட்டு மீண்டும் எழுப்பி கட்டப்பட்டது. அதற்கு அழிவு வந்தது, பிறகு மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டது. எனவே அதற்கு மேற்கொண்டு மறுபடியும் அபிஷேகம் பண்ணப்படுதல் செய்யப்படவில்லை. ஒரு தடவை அபிஷேகம் பண்ணப்பட்டதானது கடைசி வரையிலும் அது செல்லுபடியாகத்தக்கதாக இருக்கிறது. இந்த கால வரையிலும் அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவன் 1000 வருஷ அரசாட்சிக்குரிய கூடாரத்தை ஸ்தாபிக்கும் பொழுது மகா பரிசுத்தம் உள்ளதை அபிஷேகம் பண்ணுவார். பரிசுத்தம் உள்ளதே அல்ல, மகா பரிசுத்தம் உள்ளதை அபிஷேகம் பண்ணுவார். ஆனால் ராஜாவானவர் தனது சிங்காசனத்தை 1000 ஆண்டுகளுக்கு எடுத்துக்கொள்ளும் போது மகிமை மகா பரிசுத்தமானது அபிஷேகம் படுதல் கடைசியாக இருக்கும். அக்கூடாரமானது எழுப்பப்படும் போது உயிர் திருதல் நடந்திருக்கும். யூதர் திரும்பியிருப்பார்கள், மணவாட்டி வந்திருப்பாள், 1,46,000 பேர் முத்தரிக்கப்பட்டிருப்பார். 1000 அரசாட்சி ஆரம்பித்திருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலமானது அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கும். புரியுதா? இப்போ மற்றவங்க ஒத்துக்க மாட்டேன். தமிழில் மகா பரிசுத்தம் உள்ளவரை அவர் இஸ் ஆல்ரெடி அனாயிண்டட் சொல்தானே. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். கிறிஸ்துனாலே அனாயிண்டட் ஒன்றுன்னு அர்த்தம். ஆனால் இப்போ இங்கே இன்னும் 2 வசனத்தை பார்த்து முடிச்சிடுவோம். அடுத்தல பாருங்க, ஒரு வசனம் படிங்க.
எபிரேயர் 11:9-10. விசுவாசத்தினாலே அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசி போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சோழர்களாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்து. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுக்குள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். அவன் அந்த நகரத்தை எதிர்பார்த்திருந்தான். அல்லேலூயா. நம்மளும் எதிர்பார்த்திருக்கோம் இல்லையா? அடுத்த ஒரு வசனம் படிங்க. எசேக்கியேல் 40:1-2. நாங்கள் சிறைப்பட்டு போன 25ஆம் வருஷத்தின் ஆரம்பத்தில் 1ஆம் மாதம் 15ஆம் தேதியாகிய அன்றே கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. அவர் என்னை அவ்விடத்துக்கு கொண்டு போனார். அப்பொழுது நகரம் அழியப்பட்டு 14 வருஷம் ஆயிற்று. தேவ தரிசனங்களில் அவர் என்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போய் என்னை மகா உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தினார். அதுக்கு மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டி இருக்கிறது போல் காணப்பட்டது. தெற்காக ஒரு நகரம் கட்டிற்கு காணப்பட்டது. அங்கே இன்னொரு நகரம் கட்டப்பட்டது. இந்த நகரம் அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு 14 வருஷம் ஆச்சு. இவன் தேவ தரிசனத்தை இதை பார்க்குறான். தேவன் கட்டி உண்டாக்குற நகரத்தை இவன் காண்கிறான். ஆண்டவர் காமிக்கிறார். வெளிப்படுத்த விசேஷம் 22ஆம் அதிகாரம் 22-26 வரைக்கும் படிக்கும். ஒரு நிமிஷம். அது உலகத்தார் மகிமையும் அதே அந்த சொல்றேன். உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். எந்த வசனம்? 21-26. அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையை கனத்தையும் அது கொள்வார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பெறும் அதை ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். இப்போ ஏசாயா 65 வாங்க. 17 படிங்க. ஏசாயா 65 அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாக 65 முழுசும் படிங்க. 25 வரைக்கும் 25 வசனம் வரைக்கும் ராப்ட் படிக்கிறங்க. நீங்கள் இதில் 17 25 வரைக்கும் 25 வசனம் மட்டும் முடிங்க. ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும் சிங்கம் மாட்டை போல வைக்கோல திங்கும் புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதம் என்றும் அவர்கள் தீங்கு செய்வதும் இல்லை கேட்கும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். நல்ல அந்த வார்த்தையை கவனிங்க. என் பரிசுத்த பர்வதம் எங்கும். எந்த பரிசுத்த பர்வதம்? மேலிருந்து இறங்கி வருது. ப்ராப்பர்ட்டி இன்னொரு செய்தி இருக்கு. நீங்கள் நான் ஏற்கனவே செய்தி பார்த்துருக்கோம். அந்த செய்தியில் அதாவது பரலோகத்தின் மணவாளனும் பூமிக்குரிய மணவாட்டினுடைய வருங்கால இருப்பிடம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அந்த செய்தியில் அவர் பேசுகிறார். அந்த புதிய சிலம் எப்படி வருங்கிறது பற்றி பேசும்போது இந்த பூமியில் பூகப்பை உண்டாக்கி அழிவுகள் உண்டாக்கி என்ன செய்யுமா? கீழே இருந்து, அதாவது கடல் இருக்காது,
1500 மைல் அகலம், 1500 நீளம், அந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறார். அப்போ பூமியிலிருந்து என்ன செய்யுமா, அந்த இப்படி ஒரு மலை உருவாகுதோ அந்த மாதிரி ஒரு மலை உருவாகும். அது மேலே எருசலேம் வந்து உட்கார அப்படிங்க. அல்லேலூயா. அப்போ நாம் மகிமையில் இருக்கோம், நம்ம பூமியில் இருக்கோம். சரியா? ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் விசுவாசிக்க கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது உண்மை பொய் கிடையாது. என்னை பொறுத்தளவில் ஒவ்வொரு இதுவும் அப்படி இப்படி நிறைவேறும். ப்ராஃபிட் செய்தியில் உள்ளது, அது மட்டும் பைபிள் உள்ளது. பாருங்க, ஆட்டுக்குட்டியும் ஓனாயும் இதே இது ஏசாயா 11:1-9 வரைக்கும் படிச்சிங்கன்னா அங்கேயே இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் 19 11 படிங்க. 11 படிங்க. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதி இருந்தது. ஆமென். இல்லையா? யார் இது? கிறிஸ்து இறங்கி வரார். என்ன இறங்கி வராரு? செய்தியின்படி இப்போ அவங்க யாரு? தாவீதின் குமாரன். அப்படிதானே? இதைத்தான் ப்ராஃபிட் 3வது வருஷம், 3வது வருடம். பைபிளில் முதல் வருகை, 2வது வருகை, 3வது வருகை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ப்ராஃபிட் பேசுகிறார். முதல் வருகையில் அவர் ரத்தத்தின் வந்தார், 2வது வருகையில் மணவாட்டி கொண்டு போவார், 3வது வருகையில் இந்த மணவாட்டியோடு கூட பூமியில் வந்து என்ன செய்வார்? 1000 வருஷம் அரசாட்சி செய்வார் அப்படின்னு சொல்கிறார். வெளிப்படுத்தல் 11 நீங்கள் படிச்சிங்கன்னா இங்கே மணவாட்டி கீழே இறங்கி வரா. தொடர்ந்து நீங்கள் படிச்சிங்கன்னா கடைசியில் படிங்க. அதை ப்ராஃபிட் முடிச்சு படிங்க. படித்தது 19வது அதிகாரம். வெளிப்படுத்தல் விசேஷம் 19வது அதிகாரம். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். பாருங்க, இப்போ இதை ப்ராஃபிட் பேசுறாரு. இந்த வெள்ளை குதிரை ஏறி போறாங்கல்ல, இவங்க மணவாட்டி அப்படிங்கிறது. நம்ம மேலே போயிருந்தோம்ல கல்யாண விருந்துக்கு, அது முடிஞ்சிட்டு இப்போ பூமியை 1000 வருஷாட்சிக்கு தயார்படுத்தியாச்சு. இப்போ நாம இயேசுவோடு கூட பூமிக்கு இறங்கி வரோம். அல்லேலூயா. நாம் நித்தியமாக இருப்போம் அப்படிங்கிறார். அதனால தான் நான் அந்த வேலை சொன்னேன், பரிசுத்த பருவதமெங்கும் தீங்கு செய்வார் இல்லை, அதுக்கு வெளியே எப்படி இருக்குன்னு சொல்லப்படலை. நல்லா கவனிங்க. அப்போ இந்த இஸ்ரவேல் தேசம் ஒரு தேசமாக இருக்கும். அப்போ மகா பரிசுத்த ஸ்தலம் இறங்கி வரும். அதாவது அது இறங்கி வரும்போது அது அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கும் இல்லையா? அதில் 2 வித்தியாசமாக காமிச்சிருக்கு. ஒன்று மகிமை அடைந்த எருசலேம், பரிசுத்த எருசலேம். படிச்சிருக்கீங்களா? 2 வித்தியாசம் இருக்குது. ஒன்று மகிமை அடைந்தது, இன்னொன்று அப்படியே இறங்கி வருது. 2 ஒன்று தான். 2 சீன் அவ்வளோதான். 2 எருசலேமில் ஒரே எருசலேம் தான். சரி, அடுத்தல பாருங்க. இப்போ மணவாட்டி கூட இறங்கி வரா. படிங்க. அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இரும்பு போலால் அவர்களை அரசாழ்வார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உட்புற கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். குதிரையில ஏறி இருக்கிறது யார் வர? இப்போ கிறிஸ்து பூமிக்கு வராரு தானே? இப்போ பூமியில மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளையும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர்களோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படி கூடி வர கண்டேன். இப்போ டைரக்டா
இதை பிசிக்கலி 2 பேரும் மோதுறாங்க. இயேசு சட்டத்தில் வர சொல்ல இங்கே ஏற்கனவே மிருகம் இருக்குது. மிருகம் நினச்சிடாதீங்க. இந்த மிருக இருதயம் கொடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருப்பான். அவன் பாவம் பார்க்க மாட்டான், திரும்ப பார்க்க மாட்டான், தயவுலாம் இருக்காது அவன்கிட்ட. அவனுக்கு இருதயம் மிருகத்தை மாதிரி இருக்கும் இல்லையா? மிருகம் எப்படி கிரீச்சியமோ அப்படி அவன் கிரீச்சிடு. அதனால் மிருகம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக அங்கே ஒரு மிருகம் வரும்னு நினச்சிடாதீங்க. நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க. அதாவது மிருகம் வரும், அதே மாதிரி ஒரு சிலை வரும், பேசத்தக்கதான சிலை, அப்படிலாம் இல்லை. இது விஞ்ஞானத்தை கொண்டது சாத்தா நினச்சிதான் நம்மளை மறக்காட்டுறான். கவனமாக இருங்க. பைபிள் படி அந்தி கிறிஸ்து எழுப்பியும் ஒரு மனுஷனாக இருப்பான். அவன் ஒரு பெரிய ஒப்பனான்னு சொல்லணும்னா ஒன் வேர்ல்டு ஒன் கவர்மெண்ட். அதே தான் இப்போ வந்துகிட்டு இருக்கு. இது அந்த சீனில் வரும். இது முழுசுமா அதை நிச்சயலை. இன்னும் அவங்க அதை ஸ்தாபிக்கலை. ஆனால் ஸ்தாபிக்கப்படும். இப்படி ஸ்தாபிக்கப்படும் போது யூதர்களும் அதோட இணைஞ்சிருப்பாங்க. நல்ல கவனிங்க, யூதர்களும் அதோட இணைஞ்சிருப்பாங்க. இந்த யூதர்கள் எப்போ அந்த உடன்படிக்கையை முறிப்பாங்க அப்படின்னா எலியா மோசே எழுப்பும். அது வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க? இவங்களோட ஒத்து தான் போவாங்க. இந்தியாவில் இணையும். ஏற்கனவே இந்தியாவை பற்றி அதாவது அதில் இணையணும்னு சொல்லி இந்தியா முன்னாலே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த பாருங்க, அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. அது முத்திரையின் தரித்தவர்களையும் அதில் சொருபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்திற்கும் பிடிக்கப்பட்டார். 2 பேரும் உயிரோடே தள்ளப்பட்டார்கள். இப்போ அதுக்கு ப்ராப்பர்ட்டி ரெஃபரன்ஸ் என்ன கொடுக்காருன்னா 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 15-16 படிங்க. சாரி, அது இல்லை, ஒரு நிமிஷம். 2 நான் சொல்லுது 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் வருது. படிங்க. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு ஏட்டின் மகனாகிய ஆண் மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தின் தேவன் பேரை உட்கார்ந்து தன்னை தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்த போது இவைகளை சொன்னதே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது என்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் தடை செய்கிறது யாரு? மனவாட்டி. மனவாட்டி நாம பூமியில் இருக்கிறோம், அவங்க இதையும் செய்ய முடியாது. ஆனால் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பயும் பூமியில் இருக்கு. யார் எழுதுறது? பவுல் எழுதுறது. பவுல் காலத்திலேயே அக்கிரமத்தின் ரகசியம் பூமியில் இருக்கு. அந்திகிறிஸ்து அப்பவுமே இருக்கான். அந்திகிறிஸ்து ஒரு ஆவியா இருந்து திரும்ப கள்ளத்திற்கு தரிசாகி அதுக்கப்புறம் மிருகமாக மாறுறான். அப்போ மனவாட்டி எடுக்கப்பட்ட பிறகு அவன் மிருகமாக எழுப்பி வருவான் இல்லையா? முழு உலகத்துக்கு விரோதமாக அல்லது முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுக்களை வச்சுட்டு ஒரே உலகம், ஒரே பாஷா, இல்லை ஒரே தேவன், இதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஒரு இது அது எப்போ வருது தெரியல, ஆனால் வரும் கண்டிப்பாக. நம்ம காலத்தில் வராட்டால் நமக்கு பின்னால் அது நிச்சயம் வரும். இப்போ தீர்க்கத்தை சொல்கிற பிறகு முடிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 1 வசனம் தொடங்கி வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 21 முடிய உள்ளவைகளில் பொதிந்திருக்கும் 6 விதமான நோக்கங்கள் நிறைவேறிவிட்டன.
7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 வாதைகள், 3 ஆபத்துக்கள், சூரியன் நிற்கிற ஸ்திரீ, சிவப்பான வலு சர்ப்பம், இந்த காலங்களெல்லாம் வருகின்றன. இது யாருக்கு வருது? யூதர்களுக்கு வருது. இதுதான் உங்களுக்கு. அப்போ வெளிப்படுத்தல் விசேஷம் 6ஆம் அதிகாரம் முதலிருந்து ஆரம்பிச்சு 19ஆம் அதிகாரம் வரைக்கும் யூதர்களுக்குரிய 19 பாடலிலிருந்து மனவாட்டி பூமிக்கு இறங்கி வரா, அது வரைக்கும் அது யூதர்களுக்கு இடைப்பட்ட காலம், அது யூதருக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே அது யூதர்களுக்கு பொருந்தும். அப்போ இந்த மகா பரிசுத்தம் உள்ளவரை அப்படிங்கிறது மகா பரிசுத்தம் உள்ள நியூ ஜெருசலேமை தேவன் அபிஷேகிப்பார். பூமியில் அது இறங்கி வரும். நாம் எல்லாரும் நினைச்சுவோம் அந்த நியூ ஜெருசலேமில் இருப்போம். அல்லேலூயா. பாருங்க, இது கேட்கறதுக்கு கதை மாதிரி தெரியுது, ஆனால் இது உண்மை. மனசில் வச்சுருங்க. பார்க்குறதுக்கு அப்படி இருக்குமான்னு நினைக்கலாம். நிச்சயமாக அது வரும், நிச்சயமாக அது பூமியில் இறங்கும், நிச்சயமாக ஆண்டவர் 1000 வருஷம் ஆட்சி செய்வார். ஆகவே இந்த 7 இப்போ திரும்ப படிக்கிறது. இந்த 7 காரியம், இந்த 6 காரியங்களும் மீறுதலை தவிர்க்கிறதுக்கு ஒன்று, பாவங்களை தொலைக்கிறது, இரண்டாவது பாவங்களை தொலைக்கிறதுக்கு, அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ண, நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டது. 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டது. இந்த மகா பரிசுத்தம் உள்ளவரை இந்த இடத்துல மகா பரிசுத்தமான ப்ராப்பர்ட்டி பேசுகிறார். ப்ராப்பர்ட்டி பேசுறது கரெக்ட், தப்பு கிடையாது. அதனால இப்போ இந்த 6 விதமான நோக்கம் இது என்னது? 70 வாரங்கள் செல்லுபடி குறிக்கப்பட்டது. இப்போ நம்ம முதல்ல 7 வாரம், திரும்ப 62, 2 சேர்த்தா 69,000. அப்போ ஒரு வாரம் பாக்கி இருக்கு, 70வது வாரம். சரிதானா? இப்போ இந்த 70வது வாரத்தை பற்றி நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். 70வது வாரத்தில் என்னென்ன நடக்கும் ப்ராப்பர்ட்டி மெசேஜ் கொடுத்துருக்குற